தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் நன்னடத்தை விதிகள் காரணமாக சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையிலான மெட்ரோ ரயில் சேவை மே மாதத்திற்கு தள்ளிப்போகிறது. இந்த தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் தலைமையிலான குழுவினர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஒப்புதல் அளித்தனர். இதையடுத்து விரைவில் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் மே மாத இறுதியில் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை பரங்கிமலையிலிருந்து திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டிக்கு நேரடி மின்சார ரயில் சேவை தொடங்க வேண்டும் என்று ரயில் பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேளச்சேரியிலிருந்து ஆவடி, திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டிக்கு சில ரயில்கள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக இந்த ரயில்களின் சேவை நிறுத்தப்பட்டு கடற்கரை வரை மட்டுமே மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதாக பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பரங்கிமலையிலிருந்து ஆவடி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டிக்கு செல்வோர் வசதிக்காக சில ரயில்களை நேரடியாக இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்நிலையில் நடைமேடைகளை விரிவுபடுத்தினால் மட்டுமே நேரடியாக மின்சார ரயில்களை இயக்க முடியும் என சென்னை ரயில்வே கோட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயிலிருந்து அமித்ஷா வாயிலிருந்து வர மாட்டேங்குது? பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும். முழுசா எந்த கட்சியாவது உள்ள போயிருக்கான்னு பாத்தீங்களா? அறையா இருக்கிற பாமக மீதி ஐயா கிட்ட இருக்கு. மூணா உடஞ்ச அதிமுகவுல இருந்து ஒரு கால்வாசி போயிருக்கு தினகரன். ஒன்மேன் ஆர்மியா ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாசல்ல நிக்கிறேன், நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிடுவீங்க இல்ல வெள்ள போடான்னு பறந்துருவீங்க? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவேற்பு? அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்காது. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்குதான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க.